ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். அம்மா ஊர்லேருந்து வரும்போது பொரி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, இதை வச்சு சிம்பிளாக ஒரு சாட் ஐட்டம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொரி எடுத்துக்கோங்க. இதோட குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணால் இதை விட சின்னதாக கட் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். பொரியில் உப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளிக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வாயில் கடிபடும் போது டிஸ்டர்ப் ஆகாது. அடுத்ததாக பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு இதில் வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா ஓகே, சாப்பிட்றது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுனால பச்சை மிளகா கடிபடும் போது ரொம்ப காரமாக டிஸ்டர்ப் ஆகும். தனி மிளகாத்தூள்லாம் அப்படி எதுவும் இருக்காது. அதனால அதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். பொரி நமத்து போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிச்சம் இருக்காது, சீக்கிரம் காலியாகிடும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரோட்டு கடைகளில் கிடைக்கிற சாட் ஐட்டம் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்து.